ஹாய், நான் லக்ஷா. இது லக்ஷ்மி டெக். இன்றைக்கி நம்மள்ட்ட வந்திருக்கிற ஃபோன் ரெட்மி நோட் 12 நோட் 12 கவரேஜ் வந்து வரையுது இல்லை, நோ சர்வீஸ்ன்னு தான் வரையுது, சிம் போட்டா அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. நான் அந்த பிரச்சனை வந்ததுலேருந்து ஃபோனை பாவிக்கலை. ஸோ ஃபோன் வந்து இப்போ ஒன்றாகுது இல்லை அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். அதாவது நோ பவர். நான் ஃபோனோட பேக் பேனலில் கலட்டி வச்சுருக்கிறேன். ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் டவுன் கேஸில் வந்தது. ஃபோனை வந்து சார்ஜில் அடிக்கிறேன். ஃபோனில் சார்ஜில் அடித்தா ஃபோன் வந்து ஒன்றாகலை, நோ ரெஸ்பான்ஸ், அதாவது நோ பவரில் இருக்குது. 7 mAh வந்து எடுத்துகிட்டு 0 வருது. ஸோ ஃபோன் வந்து ஒன்றாகலை. ஃபோன் வந்து 7 mAh ஸ்டேபிளாக நிற்கிது, இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ இந்த ஃபோனை வந்து நோ பவரில் இருக்கிற ஃபோனை ஒன் பண்ண வச்சு ஒன் பண்ண ஃபோனில் வந்து நோ சர்வீஸை இல்லாமல் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேட்டரியோட வோல்டேஜ் லோவாக இருந்ததால் பேட்டரியை பூஸ்ட் பண்ணிவிட்டு ஃபோனில் வச்சு ஆன் பண்ணக்குள்ளேயே ஃபோன் ஒன் ஆகிட்டு. ஸோ பேட்டரி தான் அதில் ப்ராப்ளமாக இருந்தது. பேட்டரியை பூஸ்ட் பண்ணி ஒன் பண்ணாலே ஃபோன் ஒன் ஆகிட்டு. ஒன் பண்ணிவிட்டு நம்ம ஃபோனில் IMEI செக் பண்ணக்குள்ளே சீரியல் நம்பர் மட்டும்தான், அதுவும் அன்னோன்னு காட்டிச்சு. ஸோ இது காமன்லி வர பிரச்சனை RFIC தான். ஸோ பேஸ் பேண்டையும் செக் பண்ணக்குள்ளே அதுவும் அன்னோன்னு தான் காட்டிச்சு. ஸோ எனக்கு கையில் வைக்கக்குள்ளேயே அந்த இடம் வந்து RFIC கிட்ட ஹீட் ஆகிடுச்சு. நான் மல்டிமீட்டரில் செக் பண்ணக்குள்ளே அந்த இடம் ஃபுல் ஷார்ட்டில் இருந்தது. ஸோ அந்த இடத்துல நாங்கள் உங்களுக்கு ஸ்மோக் அப்ளை பண்ணி காட்டுறேன், எப்படி ஹீட் ஆகுதுண்டு, எந்த ஐசி ஹீட் ஆகுதுண்டு உங்களுக்கே ஸ்பெசிஃபிக்காக பார்க்க முடியும். உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் RFICக்கு மேலே இருக்கிற ஸ்மோக் வந்து மெல்ட் ஆகிறது. ஸோ கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், இது RFICயில் தான் பிரச்சனை. காமனாகவே ரெட்மி ஃபோனுக்கு வர பிரச்சனை தான். ஸோ இந்த ஐசியை ரிமூவ் பண்ணிவிட்டு புது RFIC எடுத்தோம், அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஐசியை வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ளெக்ஸ் எல்லாம் இருந்தது, அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபோனை வந்து ஆன் பண்ணுறோம். ஷார்ட்டாக இருந்த ஐசி வந்து செகண்ட் லோகோவிலே மெல்ட் ஆனது. ஸோ இந்த ஐசியை பாருங்கள், செகண்ட் லோகோ வந்ததும் மெல்ட் ஆகலை. ஸோ இதில் இருந்த ஷார்ட் வந்து போயிட்டு நான் மல்டிமீட்டரில் செக் பண்ணது ஸ்மீட் மோடில் போட்டதால் காட்ட முடியலை. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேஸ் பேண்ட் வந்து நம்பர் காட்டுது. ஸோ அதோடைய IMEI செக் பண்ணோம், IMEI எல்லாமே ஷோ ஆகுது, அதோட சீரியல் நம்பரும் ஷோ ஆகுது. ஸோ சிம் எல்லாம் போட்டுட்டோம். சிம்மை போட்டுட்டு இப்போ நம்ம லக்ஷ்மி டெக் நம்பருக்கு கால் அடித்து பார்ப்போம். ஓகே, கால் எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.